பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவரின் பெயர் ஆபிரகாம். அவர் கடவுளை மிகவும் நம்பிய மனிதர். அதனால்தான் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாம் முதலில் ஊர் என்ற நகரத்தில் வாழ்ந்தார். அந்த நகரம் மிகவும் பெரியது. அங்கே பலர் பல தெய்வங்களை வழிபட்டார்கள். ஆனால் ஆபிரகாம் ஒரே உண்மையான கடவுளை நம்பினார். ஒருநாள் கடவுள் ஆபிரகாமிடம் பேசினார். ஆபிரகாமே, நீ வாழும் நாட்டையும் உன் உறவினர்களையும் விட்டுவிட்டு நான் காட்டும் தேசத்திற்கு செல். நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன். உலகத்தார் உன்னால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் கடவுளின் வார்த்தையை நம்பினார். அவர் ஏன் என்று கேட்கவில்லை, எங்கே என்றும் கேட்கவில்லை. கடவுள் சொன்னதால் மட்டும் அவர் உடனே பயணம் செய்யத் தொடங்கினார். அவர் தனது மனைவி சாரா, தனது மருமகன் லோத் மற்றும் தன் வீட்டாருடன் அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டார். அவர்கள் நீண்ட நாட்கள் பயணம் செய்து கானான் என்ற தேசத்துக்கு வந்தார்கள். அங்கு வந்தபோது கடவுள் மீண்டும் ஆபிரகாமிடம் பேசினார். இந்த தேசத்தை நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று கடவுள் சொன்னார். ஆபிரகாம் மிகவும் மகிழ்ந்தார். அவர் கடவுளுக்கு நன்றி சொல்ல ஒரு பலிபீடம் கட்டினார். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஆபிரகாமும் சாராவுக்கும் குழந்தையில்லை. அவர்களுக்கு வயது அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் கடவுள் அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கும் என்று வாக்குறுதி கொடுத்தார். நாட்கள் கடந்து ஆண்டுகள் கடந்தன. ஆபிரகாம் வயதாகினார். ஆனால் அவர் கடவுளை நம்புவதை நிறுத்தவில்லை. ஒருநாள் கடவுள் மீண்டும் ஆபிரகாமிடம் பேசினார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பாரு. அவற்றை உன்னால் எண்ண முடியுமா? அதுபோல் உன் சந்ததி பெருகியிருக்கும். ஆபிரகாம் வானத்தை பார்த்தார். ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அவர் கடவுளை நம்பினார். பிறகு ஒரு அதிசயம் நடந்தது. சாரா வயதாகியிருந்தாலும் கடவுளின் வாக்குறுதி நிறைவேறியது. அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த குழந்தைக்கு ஈசாக் என்று பெயர் வைத்தார்கள். அந்த மகன் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தான். ஆனால் ஒரு நாள் கடவுள் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்க முடிவு செய்தார். ஆபிரகாமே, உன் மகன் ஈசாக்கை எடுத்துக்கொண்டு நான் காட்டும் மலையில் பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கடவுள் சொன்னார். இது மிகவும் கடினமான கட்டளை. கடவுள் வாக்குறுதி கொடுத்த மகன்தான் ஈசாக். இருந்தாலும் ஆபிரகாம் கடவுளை முழுமையாக நம்பினார். அவர் ஈசாக்கை அழைத்து மலையை நோக்கி பயணம் செய்தார். மலையில் ஏறும்போது ஈசாக் கேட்டான், அப்பா, பலிக்காக மரமும் நெருப்பும் இருக்கிறது, ஆனால் ஆடு எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம் அமைதியாக பதிலளித்தார். மகனே, கடவுள் தாமே பலிக்கான ஆட்டை ஏற்பாடு செய்வார் என்றார். அவர்கள் மலையின் உச்சிக்கு வந்தார்கள். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினார். தனது மகன் ஈசாக்கை அதின் மேல் வைத்தார். அவர் பலி கொடுக்க கையை உயர்த்திய அந்த நேரத்தில் கடவுளின் தூதன் அவரை நிறுத்தினார். ஆபிரகாமே, உன் மகனுக்கு தீங்கு செய்யாதே. நீ கடவுளை பயப்படுகிறாய் என்பதை இப்போது நான் அறிந்தேன் என்றார். அப்பொழுது அருகில் ஒரு ஆடு புதரில் சிக்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆபிரகாம் மிகவும் மகிழ்ந்தார். அந்த ஆட்டை பலியாக அர்ப்பணித்தார். கடவுள் மீண்டும் ஆபிரகாமை ஆசிர்வதித்தார். நீ எனது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் உன் சந்ததி விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரையில் உள்ள மணல் போலவும் அதிகமாக இருக்கும் என்று கடவுள் சொன்னார். ஆபிரகாம் கடவுளை முழு மனதுடன் நம்பிய மனிதர். அதனால்தான் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்த கதையின் பாடம்: கடவுளை நம்ப வேண்டும். கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசம் இருந்தால் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார். ஆமேன்.